மே 10ஆம் தேதி இந்த திருமணம் நடக்குது. அந்த மணமகனுடைய முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்குள்ள என்னென்ன கனவுகள் இருந்திருக்கும். சோ அந்த கனவுகளோட மே 20ஆம் தேதி ஹனிமூன் போறாங்க 2 பேருமா. மே 23ஆம் தேதி 2 பேருமே மிஸ்ஸிங் என்கிற ஒரு கேஸ் வருது. அதுக்கப்புறம் ஜூன் 2ஆம் தேதி இந்த மணமகனுடைய பணம் கிடைக்குது. ஆனா மணமகளுடைய பணம் கிடைக்கல. 9ஆம் தேதி மணமகள் அரெஸ்ட் ஆகுறா. அதாவது திருமணமான இவளுக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் கூட தொடர்பு இருக்கு. அதை முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதுதானே. இந்த அளவு கொலை பண்றதுக்கு தைரியம் இருக்கக்கூடிய இவளுக்கு ஏன் அப்ப சொல்ல தெரியல? ஏன் வீட்டுல சொல்ல தெரியல? ஏன் அப்பவே அவன் கூட ஓடி போயிருக்க வேண்டியதுதானே? இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ். சோ பெற்றோர்கள் கண்டிப்பா இந்த மாதிரி யாராவது பிடிக்காமலோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சே அவங்களுக்கு இன்னொரு காதலன் காதலி யாராவது இருந்தாங்கன்னா மாத்தி திருமணம் செய்து கொடுத்து இந்த மாதிரி பாவப்பட்டவங்களுடைய உயிரை எடுக்காதீங்க. உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க தான் சொல்லணும்.